ஹாய், வணக்கம் ரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா இங்க எது வெளில இங்க சுற்றுலாம் கிளம்பிட்டியாடா அப்படின்னு நினைச்சீங்க. அவங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா போட்டு நம்ம ரோட்ல வந்து என்ஜாய் பண்ண போறோம். இதுக்காக தான் அந்த வீடியோ. சரி, நம்ம சும்மா என்ஜாய் பண்ணாம சரி கூட உங்களே சேர்த்துக்கலாமே அப்படின்னு தான் சார். நம்ம புதுசாக வாங்கின ஹெல்மெட்டு ப்ளஸ் வந்து மவுண்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம புதுசாக வாங்கின பைக் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினைச்சாங்க. நம்ம 2024 ஒரு ஹெல்மெட்காக நிறைய பேருக்கிட்ட நம்ம பசங்க நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, கொஞ்சம் ஹெல்மெட் தரீங்களா, நான் வீடியோ எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஆனால் என்கிட்ட கேமரா இருந்தது, மவுண்ட் கேட்டிருந்திருக்கேன். இந்த மவுண்ட் வாங்க 300 ரூபா தான் போகும். அதை கூட இப்போ எங்க மட்டும் உண்மையில வாங்க காசு இருக்காது தாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில 300 ரூபா கொடுத்து மவுண்ட் வாங்கணுமா? நம்ம எப்படியா தான் வீடியோ எடுக்கிறோம். இப்போ இருக்கிற நேரத்தில் 300 ரூபா மவுண்ட் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுப்பாங்க. அப்போ அதனால வந்து ஒரு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். வண்டி அடைக்குது கேட்டிருக்காங்க. பசங்கள்லாம் வந்து யாருக்குமே இருந்திருக்காது. திருக்கடையூரா ஏதோ ஒரு பையன், அதுல ஒரு பையன் வந்து மவுண்ட் கொடுத்தான். அதை வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பையனை கேட்டானா, அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இப்போதாங்க நம்ம ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். பிளஸ் ஹெல்மெட்டே நம்மளுக்குன்னு ஒரு இப்போதான் வாங்கியிருக்கோம்னா பாத்தீங்களேன். நான் 2021 வண்டி வச்சிருக்கேன். அப்போ NS1 BS3 எல்லோ கலர் அது ஒன்று வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து NS 200 வந்து BS3 பிளாக் கலர் NS. ஸோ அது வச்சிருந்தோம். அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய RS 200 நம்ம அதுக்கு போனோம், BS4க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு பைக் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுதாங்க. நம்ம லோ பட்ஜெட் காசு இருந்துச்சுங்க, அதை வச்சு EMI போட்டு நம்மளுக்குன்னு ஒரு பைக் வாங்கிட்டோம். எதுவா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு இடம்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. வா எப்படி போறாரு பாரு. ஸோ அதனால வந்து நம்மளுக்குன்னு ஒரு பைக் வாங்கிட்டாங்க. இப்ப நம்மளுக்குன்னு ஒரு பைக்கு நம்ம நினைச்ச டைம்ல எங்க வேணா எடுத்துட்டு போறோம். யாருக்கிட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லைல்ல. ஏறி போலாமா? போவோம். யார் என்ன இது போறோம். என்ன ஒண்ணு, ஏறி போகும்போது பார்த்து ஏறி போனுங்க. இந்த பஸ் கிட்டலாம் எச்சு துப்பிடுவாங்க. பார்த்து. இந்த சிக்னல், இந்த கிரீன் கலர் லைட்டு போட்டா மட்டும் போதுங்க. இந்த மக்களுங்க அப்படியே பதட்டப்படுவாங்க பாருங்க. எப்படியாவது அதுல போய் ஆகணும்டான்னு. இப்ப நம்மளும் அதே கேட்டகரியில தான் இருக்கோம். போவோம். நம்ம மோட்டார் பைக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்பெல்லாம் அந்தாண்ட செல்லம் ஏறக்கூடாதுங்க. எப்படியாச்சும் ஒரு வாட்டி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சிரமமா போயிடும். நம்ம வண்டியில பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போட்டு வச்சோம் மோட்டார் பைக் பண்ணலான்னு. ஆனா வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி என்னடா போலீஸ் பிடிக்கிறாங்க. எப்பா பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் இதே நம்ம வந்து ஹெல்மெட் போடலாம் வச்சுக்கலாம், கண்டிப்பா நிப்பாட்டி இருப்பாங்க. ஹெல்மெட் போட்டதுனால நம்மளை விட்டுட்டாங்க. ஆஹா, கேமரா ஆஃப் ஆயிடுச்சு போல. இதுதாங்க ஒரு சொல்ல கேமரா. பரவாயில்ல, ஆன்ல தான் இருக்கு. தேங்க்யூ காட். முன்னாடியோட காரைக்கால் இப்ப பயங்கர கூட்டங்க. செம்ம ரஷ்ங்க. நம்ம காரைக்காலாடவே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குங்க. இப்போ நாகூர் போகலாமா, திருநள்ளாறு போகலாமா? திருநள்ளாறு வாயிலே வரமாட்டேதுங்க. கொஞ்சம் கோல்டா இருக்கனால ஒண்ணுமே பேச்சே வரமாட்டேது. திருநள்ளாறு போகலாமா, இல்லைன்னா கொல்மாங்குடி போலாமா? எதுக்குன்னு கேக்குறீங்களா? நாகூர் போனா டீ குடிச்சிட்டு இல்லைன்னா ஒரு பீஃப் பகோடா சாப்பிடலாம். இதே கொல்மாங்குடி போனா ஒரு சிங்கிள் டீ தாங்க குடிக்கலாம். இப்போ பாத்தீங்களா, பெட்ரோல் இல்லாம காட்டுச்சு. இப்போ வந்து ஒரு பிளிங்க் காட்டுட்டு இருக்கு. இது வந்து என்ன, இந்த எக்ஸ்பல்ஸ்ல வந்து எனக்கு பெட்ரோல் அந்த மீட்டர் தாங்க ஒழுங்கா காட்ட மாட்டேது. எனக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஒண்ணு கரெக்டா காட்டுது, சில டைம்ல வந்து பெட்ரோல் இல்லைன்னு காட்டுது. 500 ரூபாய்க்கு போட்டா கூட ஆஃப் டேங்க் கூட காட்ட மாட்டேதுங்க. அந்த அளவுக்கு
பெட்ரோல் குடிக்கிறாப்புல. ஆனா லாங்ல பாத்தீங்கன்னா 35+ 40 கிட்ட கொடுக்குது. லோக்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் மைலேஜ் தான் கொடுக்கறது இல்லை. இது நம்ம இந்த என்ன ஒண்ணுன்னா பூந்தெல்லாம் போக முடியாது ஆக்சுவலா பைக்ல. டீசெண்டா அப்படியே ராயெல்லாம் விட்டு போயிட்டு ராயெல்லாம் வரலாம். ஆனா வந்து 200cc செக்மெண்ட்ல வந்து எப்படி சொல்றது, எல்லாம் டிஃப்ரெண்டா பார்க்காங்கிறாங்க. 200cc அது, நான் ஏதோ ஹை சிசி வச்சுக்கிட்டேன் அப்படிலாம் இருக்கிறாங்க. மக்கா மக்கா 60% தள்ளுபடியா? பாப்பா வளர்ச்சிட்டு போறீங்க, பார்த்துட்டு போங்க. நம்ம சிக்னல் அந்த 2வது சிக்னல் வரத்துக்குள்ள எங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிடணுங்க. நாகூரா இல்ல திருநள்ளாரா இல்ல வந்து கொல்லுமா முடியாது. நாகூர்னா நேரா போயிடலாம், திருநள்ளாறுனா ரைட்ல நம்ம போற மாதிரி இருக்கும். திருநள்ளாறுனா எங்க மேக்சிமம் ஒரு 7 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் தான். இதே நாகூர்னா 10 கிலோமீட்டர் வரும். 10 ஐ திங்க் 10. இங்கே திருநள்ளாறு 7 கிலோமீட்டர், அங்கேயே ஒரு 11 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ரொம்ப நாள் இங்கே பாத்தீங்களா திருப்பி வந்து கேஜ் காட்ட பெட்ரோல் காட்டுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க மோட்டார் லாகிங் பண்ணி. நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து வீடியோ கம்மியா போட்டு வரோங்க. நம்ம கரெக்டா டெய்லிக்கும் 5 மணிக்கு ஈவினிங் ஷார்ப்பா வீடியோ போடுறோங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க இந்த 2025 தொடங்கல. ஆனா நம்ம வேலையில கொஞ்சம் டைமே கிடைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம பிடிச்ச விஷயத்தையும் பண்ணாம இருக்கக்கூடாது. நம்ம வேலை செய்யற வேலைக்கும் உண்மையா இருக்கணுங்க. அதனால வந்து ரெண்டுத்துக்குமே குறை இல்லாம ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா பசங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் சிக்னல்ல வந்து நின்னது ஃபுல்லா பசங்களாம் பார்த்து பிடிக்கிறாங்க பாவம். நல்ல வேலை நம்மளையும் பிடிச்சிருப்பாங்க, நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கனால நம்மளை விட்டுட்டாங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம ரைட்ல போனா திருநள்ளாறுங்க, நேரா போனா நாகூருங்க. எங்கெங்க போலான்னு தெரியலையே. ஆக்சுவலி ராய் நம்ம உங்களுக்கு நம்ம வீடியோ பாக்குறவங்க வந்து திருநள்ளாறு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாகூர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து பழகலாம், ஓகேங்களா? நம்மக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி போங்க. அது யாரா இருந்தாலும் சரிதாங்க. நல்ல மனசுக்கு நல்லா பழகணுங்க, அவ்வளவுதாங்க நம்ம மைண்ட் செட், மைண்ட் தாட் ஆல்சோ. நாகூரே போவாங்க, நாகூர் போயிட்டு ஒரு பீப் சாப்பிட்டுட்டு வருவோம். ஆக்சுவலா வந்து ஈக்கல்ல ஆல்ரெடி வந்து 2 பாயிண்ட் தாங்க சார்ஜர் இருந்தது. இப்போ மதுகடி வரைக்கும் போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் தான். நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ஒயர் கேபிள் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து சார்ஜ் போட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து பேசிட்டு போகணும். ஆனா வந்து இந்த பைக் வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக தானே போட்டுருவோம். என்னதான் சொல்ல போறதாலும் அந்த 100க்காக போவோம். மேக்சிமம் 30 போகும், அவ்வளோதான். போகாது. அதுக்கு மேலே நம்ம எதிரும் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் தாங்க நம்ம பைக்ல பார்க்கணுது. பெட்ரோல் போடணுமா? ஆல்ரெடி 500 ரூபாய்க்கு போட்டாங்க. 500 ரூபாய்க்கு போட்டு 143 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. நான் 500 ரூபாய்க்கு போட்டு மேக்சிமம் எப்படி ஒரு 200 கிலோமீட்டர் ஓடணும் தான் நான் கால்குலேட் பண்ணேன். பார்ப்போம். ஆனா பெட்ரோல் இருக்குங்க, பெட்ரோல் இல்லாமலாம் இல்லை, பெட்ரோல் இருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த இண்டிகேட்டர் காட்டினா தானே எனக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லைன்னா திருப்தியா இருக்காதுல்ல. காத்தா வர இதுல இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா வச்சுக்கலாங்க, இப்போ பெத்துக்கு இருக்கீங்க ஹார்ட்வேர் எப்பா இப்போ பெத்துக்கு இருக்கா, நம்மளால ஒண்ணுமே பூந்து போக முடியல. யாராச்சும் பக்கத்துல ரொம்ப சில பேர்லாம் நார்மலா கட் அடிக்குவாங்க, அவங்களாம் இதெல்லாம் தட்டிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்குங்க. நான் யாருக்குமே ஒதுங்கி போக மாட்டேன். இந்த பைக் வச்சு நம்ம ஒருத்தவங்க ஒதுங்கி போற அளவு இருக்குங்க. யாராச்சும் மாண்டா வந்தாங்க நான் போட்டி போட்டுட்டு அக்கா மக்கா வழியா விட மாட்டேன். நம்ம பைக் வச்சிருக்கனால நம்ம உள்ள போட்டு போக வேண்டியதா இருக்குங்க.
நேத்தின்னு நினைக்கிறேங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயோ இங்கேருந்து பூவம் வரைக்கும் காரைக்கால் டு பூவம் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம்னாங்க கிளம்புனேன். நானும் என்னென்னமோ பேசுனாங்க. நான் நேற்று ஏதோ வேற கான்டாக்ட் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிளே பண்றேன். வீடியோ பிளே ஆகலைங்க. டைம் ஸ்லாப் மாதிரி டக்கு டக்குன்னு போயிட்டு முடிஞ்சிட்டுங்க. எடுத்துட்டாங்க. அதுல ஒரு 10 கிலோமீட்டர் பெட்ரோல் போட்டு வேஸ்டா போயிட்டுங்க. எப்பவுமே இண்டிகேட்டர் போட்டா மட்டும் பத்தாது, பிளஸ் வந்து மிரரையும் செக் பண்ணிட்டு நீங்க திரும்புங்க. முக்கால்வாசி பேர் என்ன பண்றாங்க, நான் தான் இண்டிகேட்டர் போட்டேனே நீங்க பார்த்து வர மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அந்த தற்கொலை நாய்களுக்கு தெரிய மாட்டேது. ஆக்சுவலா இண்டிகேட்டர் போட்டா மட்டும் பத்தாது, நான் பின்னாடி யாரு என்ன எந்த அளவுக்கு வராங்கன்னு பார்க்க தெரிய மாட்டேது. அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம பெரிய இருக்காம பாருங்க, என்ன மாதிரி போச்சுரா காலிடா அப்படின்னு நினைக்கும் போது கூட அந்த அளவுக்கு நம்ம தோல்வி தெரியுமா, அப்ப கூட வந்து நம்ம பெரிய வந்து காப்பாத்திருங்க. அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலும் இருக்கும், பைக் கண்ட்ரோலும் இருக்குங்க. அதுக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஆனா இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்றாங்க என் வண்டியை. இப்போ வண்டியை கொடுத்தாச்சுங்க, வண்டி நம்ம கிட்ட இல்ல. ஏன் விஷயம் மட்டும் அது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன். அது தம்பி விஷயத்துலயும் இருந்தா இதா இருந்துச்சு, அதனால கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் உண்மையிலே வருத்தமா இருக்கு. ஆராட்ட பார்த்தாலே போதுங்க, ஐயோ நம்ம வண்டி இது மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காரைக்கால தெரியாத ஆளு கிடையாதுங்க நம்மள பெரிய பண்றோம். ஓ இந்த பைக்கு அவங்க வச்சிருப்பாங்க, ஓ இந்த பைக்கு அவங்க வச்சிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரு. அந்த இப்ப எனக்கு வந்து இப்போ கார்னர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு பெரியதான் கார்னர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பைக்கால தாங்க நான் ஓரளவுக்கு 10 பேருக்கு தெரிய அளவுக்கு நான் இருக்கேன் சொல்லுங்க. ஆனா அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யார்ட்டையும் நான் சொன்னதும் கிடையாது. கேமரா ஆஃப் ஆயிடும் போது பார்த்துக்கணும். ஆக்சுவலா இது வந்து ஈக்கல்ல வந்து நான் எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து நேராவே காட்டுறேன். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எதுனா ஆடியோ தனியா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வீடியோ தனியா ஈக்கல் வந்து வீடியோ தனியா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப எடிட்ல வந்து நான் அப்படி கைய காட்டுறேன்னா அந்த ஆடியோவையும் கையை அப்படி காட்டணும். அந்த மாதிரி நான் எடிட் பண்ணுவேங்க. பாத்துங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம்னு. ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப பொறுமை ரொம்ப வேணுங்க ஈக்கல்ல வீடியோ எடிட் பண்றதுக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, நம்ம யூடியூபுக்கு தாராளமா வீடியோ எடுத்துட்டு போகலாம். இப்ப ரீல்ஸ் தான் போடணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா அதுதானே வேணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்க கஷ்டமா இருக்கும். அப்படி இதுலயே வச்சா கூட ரொம்ப பக்கத்துல தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்குது. முன்னாடி வந்து கோயால வந்து 1.5K அந்த ரேஞ்சில வந்து ஒரு பைக் வாங்கி எந்த ஆக்சிடேபிள் வழியா வந்து இங்க வந்து ஹெல்மெட் வந்து ஃபிட் பண்ணிருப்பேன். இங்க ரெக்கார்டர் பைக் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்து போயிட்டு இருப்பேன். கொஞ்சம் திரும்புறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பைக் வயரும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணியாச்சு, இப்போ ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு பிராண்ட்லங்க வயர்லெஸ் மைக் வாங்கிருக்கேன். அது 2023 ஏதோ சம்திங் வந்துச்சு. ஸ்பான்சர் கேட்டேன், அது வாங்கி தரேன்டா. சரி சொல்லி அவன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுலதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ரெக்கார்ட் ஆகுது எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தா, அந்த மிரர்ல பார்த்தா இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க. அதுலதான் கண்டுபிடிக்கணும். இதே ரெக்கார்ட் ஆகலைன்னா கேமரா மட்டும் ஆன் இருக்கணும், வெறும் லைட் மட்டும் அப்படியே கோல்டா எரிஞ்சிட்டே இருக்கும். அதை வச்சுதான் பார்த்து கண்டுபிடிக்கணும். டிடிஎஃப் ப்ரோ இருந்தாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நம்மளும் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப் வருவோம். இதே அவர் வந்து நான் கோப்ரோல தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன், வீடியோ கேமரா நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க கோப்ரோ தான் பண்ணவங்க நினைச்சா அவங்க இந்த அளவுக்கு வந்துருப்பாங்க. இருக்கிறத வச்சு நம்ம பண்ணணுங்க. பண்ணோம்னா அடுத்த நிமிஷமா தானா வீடியோ சொல்லுவாங்க, தானா அவங்க எல்லாம் அமையுது. அது மாதிரி அமையுங்க. அந்த ஒரு எண்ணத்துலதான்